வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது மிக முக்கிய தகவல். என்ன தகவல் என்பதனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் தேர்தல் முடிந்த பிறகு அதோடைய முடிவுகளையும் கருத்து கணிப்புகளை அனைத்தையும் கேட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஒரு சிலர் தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறார்கள், பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது பெரும்வாரியாக அதிமுக ஆதரவை குறைந்து விட்டது அப்படின்றதான் கருத்து கணிப்பிலும் பொதுமக்களிடையோ பேச்சுக்கள் என்பது இருக்கக்கூடியது. அதாவது என்னன்னா, ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள், எடப்பாடி இவர்கள்லாம் இருக்கும் சில ஆதரவு இருந்துச்சு. அடுத்தது எடப்பாடி தலைமையில் ஆதரவு வந்துச்சு. அவர் பெரும் விதத்தில் குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால ஒரு சில இடங்களில் ஆதரவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் இருக்கும் பொழுது முதலாவதாக நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய பார்த்திங்கன்னா அங்கம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்கிறார், நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ தொகுதிகளை வெற்றி பெற்றால் நீங்களே தலைமையில் இருங்க, அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா தலைமை மாற்றலாம் அப்படின்னு அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல், ஏனென்றால் கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முக்கியமான தொகுதிகளில் நிர்வாகிகள் ஒழுங்காக செயல்படவில்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தேர்தல் அன்று நிறைய விதமான தகவல்கள் என்பது வெளியாயித்து நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதாவது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்த்திங்கன்னா அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் ஆதரவு பெருகுது அப்படின்னு தலைமைக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. அது செயல்படுதா, அதாவது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா, அதிமுகவில் நடைமுறையில் இருக்கா? அப்படி ஆதரவு அதிகரிக்குதுன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற தேர்தல், அதன் பிறகு இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என பல கட்ட தேர்தல்கள் நடந்தது. அதெல்லாம் ஏன் பார்த்திங்கன்னா தலைமை என்பது அதிமுக தலைமை பின்வாங்கலும் பின்னடைவுகளும் சந்தித்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் சொல்ல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் என்பது நிலவுகிறது. இதனால் பெரும் விதத்தில் கட்சி என்பது பிளவில் பார்த்திங்கன்னா சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற பேச்சுக்கள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நடக்கிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும்பான்மை என்பது ரொம்ப முக்கியங்க, ஓகேங்களா? பெரும்பான்மை என்பது முக்கியம். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்து செயல்படணும். அப்போ தான் அதிமுக தலைமை பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்த்திங்கன்னா சென்றடையும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதற்கான காரணம் இந்த ஒரு 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி சொன்ன மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் தேர்தல்லாம் நடந்தால் வாக்கு சதவீதம் வந்தால் ஓகே, பட் இல்லாவிட்டால் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தலைமை மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்று அவர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக சொல்லி கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு புறம் பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு. இந்த ஒரு சூழலில் தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்றதை பொதுமக்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.